ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஜெபத்தை மட்டும் விடாதே என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நிறையவருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ என்ன செய்யணும்னு சொன்னால், வெளியே போகும் பொழுது ஆண்டவரே நான் வெளியே வேலைக்கு போயிட்டு வரேன், இன்றைக்கு காத்துக்கொள்ளுங்க, இப்படி தான் ஜெபம் பண்ணுறீங்க. காலையில் எழுந்து ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? வேலைக்கு போயிட்டு வாரீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குதா ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கே சாக்கு போக்கு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். சூழ்நிலை மாறலாம், மனிதர்களும் மாறலாம், ஆனால் ஜெபத்தை மட்டும் விடாதே என்று ஆண்டவர் பேசுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொலோசியர் 4:2 ஜெபத்திலே உறுதியாயிருந்து சோத்திரத்தோடு அதிலே விழித்திருங்கள் என்று சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அழைப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஜெபமில்லாமல் ஓடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தில் தான் விழுந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவனால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவனால் ஜெபிக்க முடியாது. இன்றைக்கி அநேகர் எதற்கெடுத்தாலும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவனை துக்கப்படுத்துகிறது, அவருடைய செயல் தேவனை துக்கப்படுத்துகிறது, அவருடைய நினைவு தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் அக்கிரம சிந்தை உள்ளவனாயிருந்தால் தேவன் என் ஜெபத்திற்கு செவிகொடார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஜெபத்தில் விழித்திருக்கிறீர்களா? சோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. நீங்கள் அநேகர் சொல்வது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எவ்வளோலாம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா, அந்த ஜெபந்தான் இன்றைக்கி நீ நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நொண்டி சாக்கு சொல்லி கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணீங்க, என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவருக்கு, இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? ஜெபம் இல்லையே. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டு இன்றைக்கி நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்க முடியுமா? அனுதினமும் நம்ம சாப்பிட்டு நம்முடைய சரீரத்தை எப்படி நம்ம புஷ்டியாய் வைத்து கொடுக்கிறோம், அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் நீங்கள் ஜெபிக்கலைன்னா நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். ஜெபிக்காதவர்கள் பாவம் செய்கிறார்கள், ஜெபிக்காதவர்கள் தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். ஜெபத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும் சொன்னால், நம்ம தேவனோடு பேசுகிறதான உறவு, இந்த ஒவ்வொரு நாளும் அவற்றை நம்ம பேச 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 தான் நமக்கும் ஆண்டவருக்குள் இருக்கிறதான உறவை நம்ம புதுப்பித்து கொள்ள முடியும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் முடியாததை முடியும்படி என்ன செய்யும். நீங்கள் நடக்கலைன்னு நினைக்காதீங்க, பதில் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, பதில் வர்ற வரைக்கும் காத்துருங்க. ஜெபிக்கிறதான ஒரு தேவ மனிதர்களை இன்றைக்கு பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஜெபித்து ஜெபித்து நிறைய சோதனை தானே பாஸ்டர் வருது. ஜெபம் பண்ணாதவங்களாம் நல்லா இருக்கிறானே, ஜெபிக்காதவன் ஆண்டவரை தேடாதவங்களாம் நல்லா இருக்கிறானே, நான் ஜெபம் பண்ணி பிரச்சனை வருது. பிரச்சனை வருகிறதா? கலங்காதீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருகிறது என்று அர்த்தம். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் காண்பிப்பான். நீ ஜெபம் பண்ணி உனக்கு பதில் வரலையே, நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி உனக்கு ஒன்றும் நடக்கலையே, நீ ஏன் ஜெபம் பண்ணுற என்று சொல்லி கேட்டு உங்களை எப்படியாவது ஜெபத்தை உடைக்கணும். அதுதான் அவனுடைய திட்டம். ஜெபத்தின் உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனையின் மத்தியிலும் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும், அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபந்தான் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தம், உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தம் எங்கெங்கெல்லாமோ ஓடாதீங்க, முழங்கால் போடுங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவ சித்தத்தை அறிய முடியும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார்? உங்கள் ஜெப குறைவுகளை குறித்து பேசியிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபத்தை மட்டும் விடாதே என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் நான் விரும்பினதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஜெபிக்கிறங்கிற விருப்பம் இருக்குது, ஆனாலும் முடியலை. இன்னைக்கு யாரெல்லாம் முடியலைன்னு சொல்லி ஆண்டவரை கேட்டிருக்கிறார்களோ, இப்போ ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் கிருபை தருவதற்காய், கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஜெபத்தின் ஆவி ஊற்றப்படுவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.